குர்ஆனை படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை, இப்ராஹிம் என்ற பெயரை 50க்கும் மேல் இடத்தில் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். சில இடங்களில் இன்ன அவுலன் நாஸி பி இப்ராஹிம லல்லதீன தபஉ, ஏகத்துவத்தை நீங்கள் கற்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற பாடத்தை நீங்கள் புரிய வேண்டுமாக இருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணித்த பாதையில் நீங்கள் சென்று பாருங்கள். பின்தொடர்வதற்கு மிக தகுதியானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த ஏகத்துவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகிற்கு எவ்வாறு எடுத்துச் சொன்னார்கள் என்ற வரலாறை அல் குர்ஆன் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறது. ஒரு சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் ஒரு சம்பவத்தை பதிவிடுகிறார். நும்ரூத் என்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் தன்னை இறைவன் என்பதாக, தன்னை கடவுள் என்பதாக உலகத்துக்கு அறிமுகம் செய்து கொண்டே இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுடன் தர்க்கம் செய்து, நீ ஒரு பொழுதும் இறைவனாக இருக்க முடியாது, உன்னுடைய பார்வை உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, உன்னுடைய செவிகள் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, உன்னுடைய அசைவுகள் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, நீ எவ்வாறு இறைவனாக முடியும், நீ எவ்வாறு கடவுளாக முடியும்? அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை மனிதர்களே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? எவ்வளவு அறிவுபூர்வமாக தர்க்கம் செய்கிறார்கள். நும்ரூதுடன் தர்க்கம் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நும்ரூதிடம் சவாலிட்டு கூறுகிறார்கள், நீ கடவுளாக இருந்தால், கால ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய இறைவன் உயிர்ப்பிக்க செய்வான், என்னுடைய இறைவன் தான் மரணிக்க செய்வான், உன்னால் முடிந்தால் யாரையாவது உயிர்ப்பித்து காட்டு, உன்னால் முடிந்தால் யாரையாவது மரணிக்க செய் என்று சவாலிட்ட பொழுது நும்ரூத் அகங்காரம் பிடித்தவனாக கொலை தண்டனை விதிக்கப்பட்ட இருவரை அழைத்து இருவரில் ஒருவரை கொலை செய்துவிட்டு மற்றவரை விட்டுவிட்டு சொன்னான், இருவரும் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள், ஆனால் இருவரில் ஒருவரை வாழச் செய்தேன், ஒருவரை மரணிக்க செய்தேன் என்று தம்பட்டமாக பதில் கூறினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்வி அதுவல்ல, அதையும் தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அவ்வாறாக இருந்தால், நீ கடவுளாக இருந்தால் இந்த வானத்தை படைத்தவன் நீயாகத்தானே இருக்க வேண்டும். நீ கூறுவதை போன்று கடவுளாக இருந்தால், ஒரு மனிதன் கடவுளாக இருந்தால், சூரியன் உன்னுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்க வேண்டும், சந்திரன் உன்னுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்க வேண்டும். என்னுடைய ரப் சூரியனை கிழக்கில் உதிக்க செய்து மேற்கில் மறைய செய்கிறான், உன்னால் முடிந்தால் மேற்கில் மறையும் சூரியனை கிழக்கில் உதிக்க செய்ய முடியுமா என்று கேட்க அல் குர்ஆன் சொல்கிறது, நிராகரித்தவன் கூறுவதற்கு பதிலின்றி அவன் தடுமாறி போனான். அதனை தாண்டி எந்த பதிலும் சொல்ல முடியாது. உயிர் கொடுப்பவன் அவன், வாழச் செய்பவன் அவன், சூரிய சந்திரனை படைத்தவன் அவன். அழகான இந்த உலகம், சூரியன் சந்திரன் அதனுடைய பாதைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சூரியனை சுற்றி பூமி சுழன்று கொண்டிருக்கிறது, பூமியை சுற்றி சந்திரன் சுத்தி கொண்டே சூரியனையும் சுத்தி வந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு அழகான படைப்பை அல்லாஹ்வை தவிர யாராலும் படைக்க முடியாது என்ற உண்மையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நும்ரூதுக்கு முன்னால் நிரூபித்து காட்டினார்கள். இன்னும் ஒரு நிகழ்வையும் அல் குர்ஆன் கூறுகிறது, وَكَذَلِكَ نُرِي إِبْرَاهِيمَ مَلَكُوتَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானம் பூமிகளில் இருக்கும் அத்தாட்சிகளை பற்றிய அறிவை நாம் கொடுத்திருந்தோம். அல்லாஹ்வின் படைப்புகளை வைத்து படைத்தவன் இருக்கிறான் என்பதை நிரூபிக்கும் ஆற்றல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. சிலர், ஒரு கோத்திரம், ஒரு கூட்டம் கடவுளாக கோள்களை வணங்கிக் கொண்டு இருக்கிறார்கள், கோள்களை வணங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோள்களை போய் கடவுள் என்று கூறுவதற்கு உங்களுடைய அறிவு எங்கே சென்றிருக்கிறது? ஏன் அறிவுக்கு திரையிடுகிறீர்கள்? இவர்களை சிந்திக்க தூண்ட வேண்டும். அந்த கூட்டத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்று அவர்களை யோசிக்குமாறு அழைப்பு விடுக்கிறார்கள். அல் குர்ஆன் சொல்கிறது, فَلَمَّا جَنَّ عَلَيْهِ اللَّيْلُ رَأَى كَوْكَبًا قَالَ هَذَا رَبِّي. ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைல், இரவானது, நட்சத்திரங்கள் உதித்துக் கொண்டது.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து கேட்கிறார்கள், கால ஹாதா ரப்பி, நட்சத்திரங்கள் இறைவனாக இருக்குமோ? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தினால் அவர்கள் கேட்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணங்குவதற்கு தகுதியான கடவுள் இறைவன் யார் என்பதை தேடிச் செல்லும் பயணத்தில் கேட்கவில்லை. நபிமார்கள் நபுவத்துடைய பட்டம் கொடுப்பதற்கு முன்னால் பிறந்த நாள் முதல் அவர்கள் அடிப்படையான இஸ்லாத்தில் தான் இருந்தார்களே தவிர நபி பட்டம் கிடைப்பதற்கு முன் எந்த நபியும் முஷ்ரிக்காக இருந்தது கிடையாது, எந்த ரசூலும் முஷ்ரிக்காக இருந்தது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் அறிவை திறக்க வேண்டும் என்பதற்காக, அறிவுக்கு பூட்டு போட விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சிந்திக்க தூண்டுகிறார்கள். நட்சத்திரத்தை பாருங்கள், உதித்திருக்கிறது, இவைகள் கடவுளாக இருக்குமோ என்று கேட்கிறார்கள். மக்களுக்கு யோசிக்க தூண்டியதற்கு பிறகு நட்சத்திரங்கள் மறைந்து விட்டன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், மறைந்ததற்கு பிறகு யார் கடவுளாக இருக்க முடியும்? நட்சத்திரங்கள் மறைந்து விட்டன, இப்பொழுது இந்த பூமி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? இப்பொழுது இறைவன் யார்? ஒரு பொழுதும் நட்சத்திரம் இறைவனாக இருக்க முடியாது. மறுநாள் சந்திரன் உதித்துக் கொள்கிறது. சந்திரன் உதித்துக் கொண்டது, பிரகாசமாக உதித்துக் கொண்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுகளுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். மனிதனை திரையிடாத சிந்தித்து பார், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் இந்த சந்திரனாக இருக்குமோ என்று அவர்கள் யோசிக்க தூண்டுகிறார்கள். சந்திரனும் சில நிமிடங்களில் மறைந்து விட்டது. فلما أفل قال لئن لم يهدني ربي لأكونن من القوم الضالين. சந்திரன் மறைந்ததற்கு பிறகு இப்பொழுது யார் இறைவன்? சந்திரன் மறைந்ததற்கு பிறகு யார் இறைவன்? சந்திரன் ஒரு பொழுதும் இறைவனாக இருக்க முடியாது. சந்திரனும் மறைந்து விட்டதே. மறுநாள் காலையில் فلما رأى الشمس بازغة قال هذا ربي هذا أكبر. மறுநாள் காலையில் சூரியன் பிரமாண்டமாக உதித்துக் கொள்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணங்குவதற்கு தகுதியான இறைவனாக நட்சத்திரமும் இருக்க முடியாது என்று இருந்தால், சந்திரனும் இருக்க முடியாது என்று இருந்தால், சூரியன் இறைவனாக இருக்க முடியுமோ என்று அறிவுகளுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். சூரியன் மாலை நேரத்தில் மறைந்து கொண்டதற்கு பிறகு சூரியனும் மறைந்து விட்டதே. மறையக்கூடியவைகள் மறைந்ததற்கு பிறகு யார் இந்த உலகத்தை ஆட்சி செய்வது? ஒரு பொழுதும் நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன், சந்திரன் வணங்குவதற்கு தகுதியான இறைவனாக இருக்க முடியாது. இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த். வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், கோள்களை படைத்தவன், மனிதனை படைத்தவன், இவன் தான் வணங்குவதற்கு தகுதியான இறைவன், அவன் பக்கமே நான் முன்னோக்குவேன் என்ற அந்த வாதத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரூபித்த வரலாறை அல் குர்ஆன் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் இருக்கிறான். அந்த இறைவன் மனிதன் அல்ல, அந்த இறைவன் கோள்கள் அல்ல, அந்த இறைவன் கல் அல்ல, அந்த இறைவன் உயிரினங்கள் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு நிகழ்வை சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் தஆலா இவ்வாறு சூரத்துல் அம்பியாவிலே அல்லாஹ் பதிவிட்டு இருக்கிறான். தன்னுடைய பெரிய தந்தை என்று கூறப்படக்கூடிய ஆசர், அவருடைய தொழிலே விக்கிரகங்களை செய்து விற்பனை செய்வதுதான் அவருடைய தொழிலாக இருந்தது. ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசரிடம் கேட்கிறார்கள், மா ஹாதிஹி தமாசீல் அல்லதி அன்தும் லஹா ஆகிஃபூன் அன்தும் லஹா ஆபிதூன். இந்த விக்கிரகங்கள் எது? நீங்கள் வணங்குகிறீர்களே, இந்த விக்கிரகங்கள் எது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க அதற்கு ஆசர் பதில் சொல்லுகிறார், இதுதான் எங்களுடைய பெற்றோர்கள் வணங்கிய கடவுள். பெற்றோர்கள் எதனை செய்தார்களோ அதை தான் நாம் செய்வோம் என்று அறிவுக்கு பூட்டு போட்டார்கள். சிந்திக்க அவர்கள் இடமளிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய ஆசருக்கு அழைப்பு விடுக்கிறார்கள், அவர்களுடைய சமுதாயத்துக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். உங்களுடைய எல்லா காரியங்களையும் சிந்தித்து நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள், உன்னுடைய எல்லா விடயங்களையும் நீ அறிவுபூர்வமாக தீர்மானிக்கிறீர்கள். ஆனால் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் விடயத்தில் மாத்திரம் ஏன் அறிவுக்கு திரையிட வேண்டும்? நீங்கள் செய்து விற்பனை செய்யும்
இந்த விக்கிரகங்கள் தான் உங்களை படைத்த இறைவன் என்று நம்புகிறீர்களே, இந்த விக்கிரகங்களுக்கு பார்க்க முடியாது என்று உங்களுக்கு தெரியாதா? கேட்க முடியாது என்று உங்களுக்கு தெரியாதா? உங்களை போன்ற ஒரு மனிதனை இந்த விக்கிரகங்களால் படைக்க முடியுமா? ஏன் அறிவுக்கு திரையிடுகிறீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியும் அவர்கள் கேட்பதற்கு உள்ளங்கள் இடம் கொடுக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கூறினால் புரியுமோ அந்த பாஷையில் கூறுவதற்கு துடிக்கிறார்கள். அல் குர்ஆன் சொல்கிறது, வதல்லாஹி லஅகீதன்ன அஸ்னாமகும் பஅத அன் துவல்லூ முத்பிரீன். உங்களுக்கு புரியும் பாஷையில் சொல்லியாக வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்மானித்தார்கள், ஊர் வாசிகள் அனைவர்களும் ஒரு பண்டிகைகளுக்காக பக்கத்து ஊருக்கு செல்கிறார்கள். இவர்கள் திரும்பி வருவதற்குள் ஊரிலே இருந்த பெரிய விக்கிரகத்தை தவிர சிறிய விக்கிரகங்களின் தலைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைத்துவிட்டு பெரிய விக்கிரகத்தின் களத்திலே கோடாலியை மாற்றி விடுகிறார்கள். ஃபஜஅலஹும் ஜுதாதன் இல்லா கபீரன் லஹும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அனைத்து விக்கிரகங்களையும் உடைத்து பெரிய விக்கிரகத்தை மாத்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டுவிட்டார்கள். பண்டிகைகளுக்காக சென்றவர்கள் திரும்பி வந்து பார்க்கிறார்கள், சிறிய விக்கிரகங்களின் தலைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, பெரிய விக்கிரகத்தின் கடத்திலே கோடாடி தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் கேட்கிறார்கள், மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா, மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா இன்னஹு லமினல் ஸாலிமீன். இந்த செயலை செய்தவர் யாராக இருக்க முடியும்? ஒரு அநியாயக்காரர் தான் இந்த செயலை செய்திருக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்து ஒருவர் சொல்கிறார், இன்னா சமிஅனா ஃபதை யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹீம். இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த இப்ராஹிம் தான் செய்திருக்க வேண்டும், இந்த இப்ராஹிம் தான் செய்திருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பதில் என்னிடம் கேட்கிறீர்களே, என்னிடம் கேட்கிறீர்களே, ஏன் இந்த பெரிய விக்கிரகத்திடம் கேட்கக்கூடாது? யாரிடம் கோடாடி இருக்கிறது அந்த விக்கிரகத்திடம் கேட்டு பாருங்கள், யார் உடைத்தார் என்று சொல்லும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூறிய பொழுது குர்ஆன் சொல்கிறது, வனுகிசு அலா ரூஸிஹிம். அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டார்கள். கூறுவதற்கு பதிலின்றி பார்வைகளை தாழ்த்தி கொண்டார்கள். விக்கிரகத்திடம் எவ்வாறு கேட்க முடியும்? அது எவ்வாறு பதில் சொல்லும்? இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், பேச முடியாது, பேச முடியாது, யார் உடைத்தார் என்று கூற முடியாது, சிறிய விக்கிரகங்களை காக்க முடியாது. இந்த விக்கிரகத்தை போய் உங்களை காப்பாற்றும் இறைவன் என்று நம்புகிறீர்களே, இந்த விக்கிரகங்களை இறைவன் என்று நம்புகிறீர்களே, லிம தஅபுதூன மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. பார்க்க முடியாத, கேட்க முடியாத, எந்த வகையிலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத இந்த கற்களை விக்கிரகங்களை போய் இறைவன் என்று கூறுவதற்கு உங்களுடைய அறிவு எங்கே சென்றிருக்கிறது? ஏன் அறிவுக்கு திரையிடுகிறீர்கள்? வணங்குவதற்கு தகுதியான இறைவன் இந்த கல்லாக இருக்க முடியாது, விக்கிரகங்களாக இருக்க முடியாது. வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒரே ஒருவன், அல்லாஹ் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிவு பூர்வமாக நிரூபித்த வரலாறை அல் குர்ஆன் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் அல்லாஹ்வின் படைப்புகள். அந்த அல்லாஹ்வை பற்றிய மாரிஃபா இஸ்லாத்தின் முதல் கடமையாகும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்புவது ஒவ்வொரு முஃமினான ஆண் பெண்ணும் மீதும் கடமையாகும். ஆனால் அல்லாஹ்வை பற்றிய அறிவில் அல் குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வை பற்றிய மாரிஃபா உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவனை பற்றிய பண்புகளை தான் நீங்கள் கற்க வேண்டுமே தவிர அல்லாஹ்வின் அந்தரங்கத்தை அறியும் ஆற்றல் படைப்புகளில் யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வின் அந்தரங்கத்தை எந்த ரசூலுக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய அந்தரங்கம் எந்த நபிக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய அந்தரங்கம் எந்த மலக்குக்கும் தெரியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஷ்ரிக்கீன்களில் சிலர்கள், சில அறிவிப்புகளில் யஹூதிகளில் சிலர்கள் வந்து கேட்கிறார்கள், உன்சுப் லனா ரப்பக், நபியே நாயகமே, உங்களுடைய இறைவன் அவனுடைய அந்தரங்கம் எது? அமின் ஸஹபின் ஹுவ அம் மின் ஃபித்தா, அவன் வெள்ளியினால் உள்ளவனா அல்லது தங்கத்தினால் உள்ளவனா? அவனுடைய அந்தரங்கம் எது என்று கேட்க
எவ்வாறு பதில் சொல்வது? எவ்வாறு பதில் சொல்வது? அந்த ரங்கத்தை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூற அறியும் ஆற்றல் கிடையாது. இதற்கு பதிலாக அல்லாஹு தஆலா தனி ஒரு சூரத்தை இறக்குகிறான். தனி ஒரு சூரத்தை இறக்குகிறான். அந்த சூரத் சிறிய ஒரு சூரத். ஆனால் குர்ஆனை 3 பகுதிகளாக பிரித்து குர்ஆனுடைய ஒரு பகுதி சட்டத்திட்டங்கள் என்று வைத்துக் கொண்டார். குர்ஆனுடைய இன்னொரு பகுதி உபதேசங்கள் என்று வைத்துக் கொண்டார். குர்ஆனுடைய 3வது பகுதி ஏகத்துவ அடிப்படை அகீதாவாகும். இந்த ஒட்டுமொத்த அகீதாவையும் உள்ளடக்கி கொண்ட தனி ஒரு சூரத் சூரத்துல் இக்லாஸ். அந்த ஒரு சூரத்தை 3 விழுத்தங்கள் ஓதினால் முழு குர்ஆனையும் ஓதியதற்கு சமம் என்பதாக ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அகீதாவை போதிக்கும் வசனத்தை அல்லாஹ் இறக்கி இதற்கு பதில் சொல்கிறான். நபியே நாயகமே, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்பதை நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி தான் அல்லாஹ் பதிலாக கூறுகிறானே தவிர அல்லாஹ்வுடைய அந்த ரங்கத்தை அறியும் ஆற்றல் எந்த படைப்புகளுக்கும் கிடையாது.